ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் முருங்கைப்பூ சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் போதும். அப்புறமா வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சுருக்கிறேன். ஒரு அரை வெங்காயம். அது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு இல்லை, கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி போட்டுடலாம். சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுடலாம். இதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சமாக ஃப்ரை ஆனோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்க முருங்கைப்பூ அதை ஆட் பண்ணிடுவோம். நான் வந்து 250 கிராம் எடுத்துருக்கிறேன், அதாவது ஒரு கப் எடுத்துருக்கிறேன். போட்டு நல்லா கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். அந்த பச்சை வாசனை போகக்கூடாது, லைட்டாக வதக்கினா போதும். பச்சை வாசனை கொஞ்சம் இருக்கணும், அப்படின்னா தான் இந்த சூப் குடிக்கும்போது அந்த முருங்கைப்பூவோட டேஸ்ட் வரும். அதுக்காக சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அந்த ஒரு கப் பூவுக்கு நான் ஒரு 7-8 கப் தண்ணி ஊற்றலாம். அதுக்காக தான் நம்ம கப் அளவு எடுத்துருக்குறோம். இதை நான் 7 கப் ஊற்றிருக்கிறேன் தண்ணி. இப்போ பூவெல்லாம் வந்து ரொம்ப வதங்கிடுச்சுன்னா இந்த மாதிரி மிதக்காது, எல்லாம் உள்ளே இருக்கும் அடியில். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடுவோம். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் தேவையானா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடைச்சி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து வெந்துருச்சு, பூவெல்லாம் ஓர ஒதுங்கிடுச்சு. இப்போ நம்மளோட சூப்பு 50% ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடுவோம். இப்போ ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணக்கூடாது, கொதிச்சதுக்கப்புறமா தான் இதெல்லாம் ஆட் பண்ணணும். அப்புறம் 2 ஸ்பூன் வரைக்கும் நான் மிளகுத்தூள் போட்டிருக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் பத்தலைன்னா குடிக்கும்போது கொஞ்சமாக போட்டுக்கலாம் நம்ம சர்வ் பண்ணும்போது. அப்புறமா ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விடலாம். இது வந்து முருங்கை இலை சூப்புக்கு வந்து தேவைப்படாது. முருங்கைப்பூ வந்து துவர்ப்பாக இருக்கும். அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். ஒரு அரை எலுமிச்சம்பழம் வரைக்கும் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதில் தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியை கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை வந்து இறக்கியில் வடிகட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதை கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் கார்ன்ஃப்ளவர்லாம் அடியில் ஒட்டிக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ஃபில்டர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம் சூப்பை. இப்போ அந்த பூ அந்த வெங்காயம் எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் நெஞ்சம் இருக்க சத்தம் அதில் கீழே இறங்கிடும். இந்த மாதிரி எடுத்துட்டு ஸ்மாஷ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதெல்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு இல்லை, அதில் உள்ள எல்லா சத்துமே வந்து நமக்கு அந்த சூப்பில் இறங்கியிருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கப்பில் மாற்றலாம். அது கப்பில் மாற்றிட்டு நம்ம மேலே வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக முருங்கைப்பூ, அது தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான ஹெல்தியான சூப்பரான முருங்கை சூப் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.